are watching indianewstamil.com.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி ரோட்டரி சங்கம் சென்னை போர்ட் சிட்டி மற்றும் ரோட்டரி சங்கம் சென்னை ஹார்மனி, பிரைம் இந்தியா மருத்துவமனை மற்றும் அப்பாசாமி கண் மருத்துவமனை இவர்களுடன் இணைந்து இன்று ஒரு பெரிய மருத்துவ முகாம் நடத்த இருக்கின்றோம். இன்று இதர் துவக்கமாக 76வது குடியரசு தினத்தை ஒட்டி 76 மரங்கள் இங்கு நட்டுள்ளோம். அதற்காக திரு பசுமை மூர்த்தி அவர்கள் பசுமை இதில் வந்திருக்கிறார் என்று பசுமை மூர்த்தின்னு தான் சொல்லணும் அவரை ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நன்றி சார். இப்போது தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். 1992 இங்கே தலைவராக இருக்கார். நம்ம இந்த ஊரை பார்த்தாலே தெரியும் அவருடைய முயற்சி, அவருடைய எவ்வளவு செயல்கள் செய்திருக்காருன்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போதே அந்த லெஃப்ட் டர்ன் எடுக்கும்போதே அவ்வளவு அருமையாக இருக்குது. இந்த இடம் வர வரைக்கும் அவ்வளவு நல்ல பணிகள் ஆற்றி இருக்கிறார். ரோட்டரி அப்படின்னு சொல்கிறோம், நிறைய இடத்துல ரோட்டரின்னு போடுறோம். அப்போ ரோட்டரி வந்து சேவை முதன்மையானது, சேவை முதன்மையானது, சர்வீஸ் அபவ் செல்ஃப், இதுதான் ரோட்டரியோட தாரக மந்திரம். இதில் பார்க்கும்போது சேவை வழிமுறைகள், சேவைக்கான வழிகள், அதில் 5 வழிகள் இருக்குன்னு. அதில் சேவையே முதன்மையானது, சர்வீஸ் அபவ் செல்ஃப், இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். மற்றும் 5 வழிமுறைகள், சேவை செய்வதற்கான 5 வழிமுறைகளையும் நாங்கள் வகுத்துள்ளோம். அதில் முக்கியமானது வந்து சமுதாய சேவை, சமூக சேவை, சமுதாய சேவை. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று இந்த மருத்துவ முகாமை நடத்தியிருக்கின்றோம், மரங்களையும் நட்டிருக்கின்றோம். இன்றைக்கி ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ரோட்டரியை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு சில நாடுகளை தவிர போலியோ முழுமையாக ஒழிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ரோட்டரி சங்கம் பெரும் பங்கு, ரோட்டரி இன்டர்நேஷ்னல் சொல்லலாம், பெரும் பங்கு ஆற்றியிருக்கிறது இந்த போலியோவை ஒழிப்பதற்காக, உலகம் முழுவதும் ஒழிப்பதற்காக. ஓகே, அடுத்தபடியாக அனைவரையும் வருகிறவர் என்று வரவேற்கின்றேன். இதை தவிர டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல்லாம் இன்றைக்கி வந்திருக்காங்க. சென்னை ஹார்மனி மற்றும் போர்ட் சிட்டிலேருந்து சங்கத்திலேருந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த மெடிக்கல் டீம், அந்த எல்லா குழுக்கள் சார்ந்தவர்களையும் வரவேற்கின்றோம். அடுத்ததாக மரியாதை செய்வதற்காக திரு முத்துசாமி அவர்களை அழைக்கிறேன். அவர் தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு மரியாதை செய்வார். மிஸ்ஸஸ் சாரதா ரமணிக்கு மரியாதை செய்யுமாறு வைக்கிறேன். அவங்க சேர்மன் சமுதாய சேவை, டிஸ்ட்ரிக்ட் 3234. அழைக்கின்றோம். அப்பாசாமி முத்துசாமி அவர்களை பசுமை மூர்த்திக்கு மரியாதை செய்யுமாறு அழைக்கின்றேன். இந்த நர்ஸ் வாங்க சார், கொஸ்டின் வாங்க. நீங்கள் முத்துசாமி சார், எங்கள் ஹார்மனி சார். மேடம் நர்சஸ் கொஞ்சம் கூப்பிடுங்க. லஞ்ச் இல்லைன்னா சார் இருக்கு. அடுத்தது மிஸ்ஸஸ் சுமதி உதயகுமார் சொல்லிடுங்க சார். இது என்னன்னா, நாங்கள் எல்லாரும் வந்து ஒருத்தரும் ஒரு தொழில் பண்ணுறவங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு மாத்திரம் நம்ம செஞ்சுக்க கூடாது, அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கில் தான் வந்து இந்த ரோட்டரின்ற வந்து ஆரம்பித்தது. இந்த ஆரம்பித்ததுலேருந்து அத்தனை, இப்போ அவர் சார் சொன்னார் போலியோ, நீங்கள் எல்லாருக்கும் சொட்டு மருந்து கொடுக்குறோம் இல்லைங்களா. அதை வந்து 1989 பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 365,000 கேஸ் இருந்துச்சு உலகம் முழுக்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தானையும் தவிர உலகத்தில் எங்கேயுமே போலியோ கிடையாது. இது வந்து எங்கள் ரோட்டரி சங்கத்தில் வந்து நாங்கள் பெரிய வேலையை அது பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து இது ஒரு சாதாரண ஒரு சின்ன இதுதான், உதாரணம் தான். இந்த மாதிரி நாங்கள் வந்து நிறைய வந்து சேவை செஞ்சுட்டே இருக்கோம். தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். சிறப்பான நடிகப்பட்டு ஊராட்சி
நாளை குடியரசு தினம். அதற்கு முன்பாக நடிவரப்பட்டு ஊராட்சியில் ரோட்டரி சங்கம், சென்னை போர் சிட்டி, ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஹார்மோனி, பிரம் இந்தியா மருத்துவமனை மற்றும் அப்பாசாமி கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மருத்துவ முகாம். அடுத்து பசுமை மூர்த்தின்னு சொன்னாக்கா, இந்த மரக்கன்றுகள் இப்போ 76 மரக்கன்றுகள் நட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். 76 வருஷம் ஆகிறது குடியரசு தினம். அதனை முன்னிட்டு 76 மரக்கன்றுகள்னால் இதுக்கு முன்னாடி நட்ட மரக்கன்றுலாம் இல்லை. இப்போ எல்லாம் மூர்த்தி அவர்கள் ஒரு சிறப்பான மாமரக்கன்றுகள் கொடுத்தாரு. நான் மரம் சார், மாமரங்கள். அவர் என்ன சொன்னார், ருமானி வேணுமா, அப்புறம் வேறு என்ன சார், மல்கோவா வேணுமா, அப்புறம் இப்போ வர நிறைய மரம். அது என்ன சார், கிளிமுக்கு இல்லை சார், பங்களப்பள்ளி. இப்போ நட்டுக்கிறது பூரா பங்களப்பள்ளி தான். எங்கள் மக்களுக்காக நாங்கள் பங்களப்பள்ளி மரம் நடத்திட்டுருக்கோம். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு மரம் காய் காய்ச்சிச்சின்னு வச்சுங்க, எங்கள் மக்கள் சாப்பிட்றதுக்கு உங்கள் பேர் தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா இந்த நாட்களில் இந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த மரக்கன்றுகளை எங்கள் வழங்கிய பசுமை மூர்த்தி, அவருக்கு பேர் பாருங்கள், பசுமை மூர்த்தி. அவர் எல்லா இடத்துலையும் மாக்கன்றுகள் தான் கொடுத்துருக்காரு, மற்ற கன்றுகள்லாம் கொடுக்குறாரு. நான் மட்டும்தான் எங்கள் ஊருக்கு மாமரங்கள் வேணும் அப்படின்னு சொன்னோம். பங்களப்பள்ளி எல்லாம் பெரிய பெரிய விலை உயர்ந்த மரங்கள். இந்த நேரத்தில் நான் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னாக்கா, மெடிக்கலுக்காக காத்திருக்காங்க, எங்கள் மக்களும் காத்திருக்காங்க. அதனால் நேரம் வீணாகக்கூடாது, உங்களுக்கும் வேலை கொடுக்கணும், உக்காந்துட்டே போயிடக்கூடாது நீங்கள். ஆமாம் சார், மருத்துவம் பார்க்கணும்ல. அதனால் வருகை தந்த ஒவ்வொரு கிளப்பினுடைய முக்கிய நிர்வாகிகள், முக்கிய தலைவர்கள், இந்த மருத்துவ குழுவுடைய டாக்டர்கள், நர்ஸுங்க, இப்போ கண் இலவச மருத்துவம் நிறைய பேர் கண் மருத்துவம்னா இங்கே கேம்ப்பு போட்டிருக்காங்க. போன மாதம் கூட இங்கே ஒரு ராஜலட்சுமி அந்த காலேஜ் மூலிமா கேம்ப்பு, அப்புறம் பாரதி என்ஜினியரிங் காலேஜ் மூலிமா போட்டாங்க போன மாதம். இதெல்லாம் மாதம் மாதம் நடந்துனே தான் இருக்கும். இப்போ 3 மருத்துவமனை சேர்ந்து நடத்துகின்ற ஒரு மருத்துவ முகாம் எங்கள் மக்களுக்கு நல்லதாக பயன்படணும். மருத்துவம் பார்க்கின்ற எங்கள் மக்கள் என்ன கூட இப்போ கேட்டாங்க, என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. எல்லாம் பாருங்கம்மா, நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஆவலோடு காத்திருக்குறாங்க. அவங்களுக்கு உடம்பே சரியில்லைனா கூட உடம்பு சரிக்குன்னு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்துருங்க. அவங்க படுத்தா கூட நாங்கள் சம்பளம் கொடுத்ததுக்கு தயாராக இருக்கிறோம். ஆமாம் சார், எங்கள் மக்கள் உழைக்கின்றாங்க, அவங்களுக்காக நாங்கள் எல்லாமே செய்ய தயாராக இருக்கிறோம். அது இல்லாத எங்களோடு இணைந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் ஞானமணி சகாராஜ் அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் அருமைத்தம்பி அன்பழகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற சந்தியா ரகுவரன் அவர்களே, சுமதி மூர்த்தி அவர்களே, ஜி கிஷோர்குமார் அவர்களே, எங்களோடு ஊராட்சியில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர், துப்புரவு பணியாளர், மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் இந்த 100 நாள் வேலை செய்கின்ற வேலைகளை வாங்குகின்ற சூப்பர்வைசர்களை, எங்களோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பான எங்கள் தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேர்களும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, ஊராட்சியை நல்ல முறையில் வைத்திருக்கின்ற சொன்னதுக்கு நாங்கள் மீண்டும் இந்த ரோட்டரி கிளப்புக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். மருத்துவம் நல்ல முறையில் பார்க்க வேண்டும். நீங்கள் நல்ல முறையில் மருத்துவம் பார்த்தா இன்னொரு கேம்பு கூட இங்கே போடலாம். இன்னொரு மருத்துவ கேம்ப் போடலாம் இல்லைம்மா? போடலாம். நான் கடைசியாக ஒரு வார்த்தை என்னென்னா, எங்கள் ஊரில் ஒரு 4 ஏக்கர் சில்லறையில்
மாந்தோட்டம் இருந்தது. அந்த மாந்தோட்டம் அழிந்து போச்சு. அந்த பசுவமூர்த்தி அவர்களே, நான் மீண்டும் நான் மாமரத்தை உருவாக்கணும், அது ஒரு பெரிய தோட்டமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். 300ன்னாங்க, 400 மரம் கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கு எங்கள் ஊராட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இன்னொருத்தர் யாருங்க தருணர ஒன்றுதானா? ஆக இன்று முதல் கொண்டு இப்போ 76 மரக்கன்றுகள் வச்சுட்டோம். இன்னும் அவர் கொடுக்குற மரத்தெல்லாம் வெட்டி பாதுகாப்பு பண்ணி ஒரு 3 அல்லது 5 ஆண்டுகளில் அதை பலன் பெறும் மரங்களாக மாற்றி அமைப்போம் என்று இந்த முகாம் மூலம் தெரிவித்து கொண்டு வருகை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, பஞ்சாயத்து தலைவர் சுப்பிரமணி சார் அவர்களே, மதிப்புமிகு ரோட்டரி சங்க தலைவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் ஆகிய உங்களை நடுவர்பட்டு கிராமத்து மக்களுக்காக இன்றைக்கு 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு 76 மரக்கன்றுகள் நடுறது இங்கே உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கோம். மரம் நடுறது மட்டும்தான் அவர் ஐயா சொன்னார் சுப்பிரமணி சார். ஆனால் நமது விழா குழு, நம்ம விழா கதாநாயகனாக இருக்கிறவர் நம்ம விஜயகுமார் சார் தான். அவர் தான் எல்லாரையும் நம்ம இந்த ரோட்டரி சங்க அனைத்து தலைவர்களும் இன்றைக்கு ஒன்று கூடி இந்த விழாவை நடத்தி கொண்டு வருகிறார். அது ரொம்ப கடினமான ஒரு செயல்பாடு. எல்லாத்தையும் ஒன்று கூடி இந்த விழா செய்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நமது 76 மரம் நடுறோம். இந்த 76 மரத்தையும் நீங்கள் இந்த கிராமத்து மக்கள் நல்ல முறையில் பாதுகாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிராமம் முழுவதும் பசுமையாக தான் இருக்கிறது. இப்போ 76 மரம் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, இன்னும் 1000 மரம் கூட இந்த கிராமத்துக்கு நான் கொடுப்பேன். நல்ல விலை உயர்ந்த மரம் தான் இப்போ நம்ம கொடுத்து உள்ளோம். இந்த மரத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். மரம் மனிதர்களுக்காக இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தாவர இனம். மரம் இல்லை என்றால் நம்ம மனிதர்கள் யாருமே இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஒரு நிமிஷம் கண்ணு மூடி கண்ணை திறந்து பாருங்கள், எல்லா இடத்துலையும் கட்டிடம் தான் இருக்குது. மரமே இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழறதுக்கு அருகதி இல்லாத ஆக்கப்படுவார்கள். அதனால் மரங்களை நம்ம சிந்திச்சு நம்ம எங்கே ஒரு சின்ன இடமா இருந்தாலும் ஒரு மரத்தை நட வேண்டும். அவர் நான் மரம் நடுறதுக்காண்டி தான் அவர் ஊரை நாடி வந்தேன். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார், இந்த கிராமத்துக்கு எப்படி நம்ம ஒரு பெரிய மாந்தோப்பு இருந்தது, அந்த மாந்தோப்பு அழிந்து விட்டது, உங்களால் முடிஞ்சால் மாமர கன்றுகளை கொடுங்க, இந்த கிராமத்து மக்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய அது ஒரு சேவையாக நினச்சி நாங்கள் அதை காப்பாற்றி அதிலிருந்து வர பழங்களை எங்கள் கிராம மக்கள் அருந்துவார்கள் என்று கூறினார். அவருடைய அந்த கட்டளையை நான் நிரூபித்து அவருக்கு இன்றைக்கு 76 மரம் கொடுத்துருக்கேன். இன்னும் அவர் கேட்கக்கூடிய மரம் 1000 மரம் கூட இந்த கிராமத்து மக்கள் சுற்றி நான் கொடுக்கறதுக்கு முன் வருகிறேன். மற்றும் என்னுடன் ரோட்டரி சங்க தலைவர்கள் அனைவருக்கும் நான் மனமாற நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம தலைவர் சுப்பிரமணி சார், அத்தனை பேர் ஆன் த டேஸ் ஆஃப் த டேஸ். நான் இங்கே மெயினாக கூற வந்தது, இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டரி பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க. எங்களோட இது சர்வீஸ் அபவ் செல்ஃப். எங்களுக்கு மேலே நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம். அது மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் எந்த காரணம் தானே நாங்கள் வருவோம். எனக்கு இப்போ என்னாச்சு, இங்கே வந்ததில் இந்த கிராமத்தை பார்த்தோன்னே தலைவர் சார்கிட்ட சொல்லி நாங்கள் ஒரு சின்ன லேண்ட் வாங்கி வீடு கட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் தலைவர் சார். அதனால் ரொம்ப ஒரு அமைதியாக நல்ல அழகான ஒரு இதுவாக இருக்குது இந்த கிராமம். சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குது. அது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வாங்குறது எங்கள் கிளப் எடுத்துக்கிறேன்றாங்க. அது கூட கொடுக்கறதுக்கு தயார் தான் நான். எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதில். அதுக்கப்புறம் வேறு ஒன்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. இன்னொன்று சொல்கிறேன், மறந்து போயிட்டேன். நான் மெயினாக அந்த போலியோ 3,50,000 பேர் இருந்தாங்க 1988 போலியோ. அது நீங்கள் இன்றைக்கி இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சங்கள் ஆகிட்டுருப்பாங்க, முடமாக இருப்பாங்க. அத்தனையும் காப்பாற்றினது ரோட்டரி தான். ரோட்டரி தவிர வேறு யாருமே மெயினாக பண்ணல. அத்தனையும் ரோட்டரி தான் காப்பாற்றிருக்காங்க. இப்போ பாகிஸ்தானில் இந்தியா சேர்த்து 90 பேர் தான் வந்திருக்கு. போன வருஷம் 23. இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது 2 ஊரையும் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் நாங்கள் ரோட்டரியில். வணக்கம் சார். பிரைம் இண்டியன் மருத்துவமனை, பல்நோக்கு மருத்துவமனை டாக்டர் கண்ணன் சேர்மன் அவர் சார்பாக இங்கே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதற்கண் தலைவர் சுப்பிரமணியம் ஐயா அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நடுவேறப்பட்டுன்ற ஒரு கிராமத்தை பசுமையாக உருவாக்கியிருக்காங்க. இதை தாண்டி பசுமை ப்ளஸ் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணுன்றதுக்காக எங்களை இந்த ஒரு முகாமை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி.
எங்களோட வந்து அப்பாசாமி கண் மருத்துவமனையும் துணை கொண்டு இந்த மருத்துவ முகாமை அமைத்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே மெயினாக வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறது ரோட்டரி சங்கம். ஏன்னா ரோட்டரி கிளப் மூலிமா நாங்கள் நிறைய கேம்ப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு கேம்பை வந்து இவங்க மூலிமா ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் மருத்துவமனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொதுநலம் முகாம்களை நிறைய நடத்திட்டு வரோம். ஆக்சுவலாக டாக்டர் கண்ணன் சார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முகாம்கள் பெரிய லெவலில் நடத்திட்டு வராரு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனை பார்த்திங்கன்னா அரும்பாக்கம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கேருந்து வர்றதுனா கூட பஸ்ஸில் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நாங்கள் அழைச்சிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து மருத்துவ உதவிகள் வந்து ரொம்ப குறைந்த செலவிலையும் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு சமயத்தில் தேவைப்பட்ட இலவசமாகவும் பண்ணுறதுக்கு வந்து எங்கள் மருத்துவமனை எப்போவுமே காத்திருக்கிறது. எங்களோட இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு தலைவர் அவர்களுக்கும் ரோட்டரி சங்கத்திற்கும் மற்ற எல்லா நிறுவனங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லா டாக்டர் நர்ஸ் லேடிஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம தலைவர் சுப்பிரமணியன் நல்ல பாராட்டு சொல்லுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஊரே பிரகாசமாக இருக்குது. அதாவது தலைவர் ஆகிறது பெருசில்ல, தலைவர் வந்து ஊருக்கு என்ன செய்கிறாரோ அதுதான் முக்கியம். அது வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு. 92வது ஆண்டுலேருந்து பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ஹாஸ்பிட்டல் அப்பாமி கிளினிக் எல்லாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி முக்கியமாக வந்து இங்கே லேடிஸ் நிறையா இருக்கீங்க. இந்த லேடிஸுக்கு வந்து அதாவது நீங்கள் வந்து உங்கள் உடம்பை பார்த்துக்க மாட்டீங்க. அதுக்கு தான் இந்த முகாமே வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி இந்த பல்லு கண் பொது மருத்துவம் எல்லாத்துக்குமே வந்திருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுபோக வந்து முக்கியமாக வந்து இந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு நோய் வந்து எல்லாத்துக்குமே லேடிஸ்க்கு வந்து வர நோய் அது. அந்த பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து எங்ககிட்ட வந்து அதாவது அதுக்கு ஒரு வேனில் அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து மெஷினோட இங்கே வந்து ஒரு நாளைக்கு தலைவர்கிட்ட பேசி அதை வந்து நாங்கள் இங்கே பண்ண போகிறோம். எல்லா லேடிஸும் அதில் பண்ண, முக்கியமாக லேடிஸ் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறோம். அனைவரும் அதை நான் தலைவர்கிட்ட பேசி நாங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு நாளைக்கு பண்ண போகிறோம். எல்லாமே நான் நல்லா இதில் இந்த கேம்பை வந்து மருத்துவமாக நல்லா பயனிடும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நடுவரப்பட்டு நடுவரப்பட்டு ஊராட்சியின் சார்பாக நிர்வாகத்தினுடைய அலுவலர் பிஓ அவர்கள் மூலமாக மாவட்ட ஆட்சியரினுடைய உத்தரவு, இந்திய தேர்தல் ஆணையம் தேசிய வாக்காளர் தினம் 25/1/2025 வாக்காளர்களின் உறுதிமொழி. இந்திய குடிமக்களாகிய நாம் ஜனநாயகத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துவோம் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் எவ்வித அச்சமின்றியும் மதம், இனம், ஜாதி, சமூக தாக்கமின்றியும் அல்லது வேறு ஏதேனும் தூண்டுதல்கள் இன்றியும் வாக்களிப்போம் என்றும் இதனால் உறுதியளிக்கின்றோம். இது பொதுவாக இந்த உறுதிமொழி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வீரப்பட்டு மக்களே, எல்லாருக்கும் கேட்குதா? எங்களுக்கு இது போன்று எங்கள் சுழற்சங்கத்தின் மாவட்ட சுழற்சங்கத்தின் மற்றும் எங்கள் போர்ட் சிட்டி, ஹார்மனி போன்ற ரோட்டரி சங்கத்தின் சார்பாக இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கும் உங்கள் தலைவருக்கும் மற்றும் இதற்கு நாங்கள் கேட்டுக்கொண்டது போல் கண் சிகிச்சைக்கும் மருத்துவத்திற்கும் இங்கு வருகை தந்து எங்களுக்கு உதவி செய்த, எங்களுக்கு தொண்டு செய்ய வந்த டாக்டர்களுக்கும் மற்றும் நர்ஸுகளுக்கும் நம்ம பசுமை மூர்த்தி இங்கே வந்து நல்ல ஒரு பங்கனப்பள்ளி ஒரு 76 மரம் இன்றி மீண்டும் அதிக மரங்களை உங்களுக்கு கொடுத்து இது என்றைக்கும் பசுமையாக இருப்பதற்கு இந்த நடுவரப்பட்டு இந்த கிராமத்திற்கு வழங்கிய திரு பசுமைமூர்த்தி நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி சொல்வதற்கு பதிலாக உங்களுக்கு சார்பாக
திரு சுப்பிரமணிய சாரும் மற்றும் அவருடைய உதவி தலைவர்களும் உங்களுக்கெல்லாம் சிறப்பாக இங்கே ஆட்சி சிறப்பாக நல்லதொரு அரசு பணிகளை செய்து கொண்டிருப்பதற்கு திரு விஜயகுமார் அவர்களுக்கும் விஜயகுமார் அவர் தான் இதுக்குடைய மூல காரணமே. அவர் இல்லைன்னா இது நடந்தே இருக்காது. ஏன்னா அவர் தான் இதுக்கெல்லாம் ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது, 76 மரம் நடுறோம், முகாம் நடத்துகிறோன்னா அவர் தான் ஒருங்கிணைப்பாளர், அவர் தான் காரணம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் அவர் எல்லாம் ஒருங்கிணைந்து பண்ணிகிட்ருக்காரு. 10 நாளாக இதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி தான் வந்தோம். அதனால் அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நன்றி. You are watching IndiaNewsTamil.com.